ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அமேசானில் கூட இவ்வளோ விலை கம்மியாக பொருட்கள் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஒரு கேமரா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேமரா அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் இது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா விலை ரூ. 2000 ரூ. 3000 இருக்கும். ஆனால் வாங்கின விலை ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ என்னன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். புது நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ரீஸ்டோரிங் வீடியோ, அது மட்டும் விலை கம்மியாக இருக்கிற பொருட்களோட அன்பாக்சிங் வீடியோ போடுவோம். எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் எது இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்கும். மெயினாக ஆம்ப்ளிஃபையர் சம்மந்தப்பட்டது இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வாங்கியிருக்கிற கேமரா இது தான். பிடிசி 360 கேமரா. இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3999 போட்டிருக்காங்க. பட் எம்ஆர்பி அவ்வளோ வந்தாலும் நம்மளுக்கு வந்த ரேட் ரொம்ப கம்மி தான். இது ஒரு ஹெச்டி கேமரா. 8 மெகா பிக்சல் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கேமரா ஒரு அவுட்டோர் கேமரா. அதாவது உள்ளேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம். அவுட்டோர் அப்படின்னாக்கா உங்களுக்கு மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் டேமேஜ் ஆகாது. வாட்டர் ப்ரூஃப் உள்ளது. ஸோ இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வே ஆடியோ கொடுத்துருக்காங்க. மைக்கும் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் விஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 360 டிகிரி ரொட்டேட் ஆகும், டில்ட்டும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 லென்ஸ் உள்ள கேமரா போட்டிருந்தோம். பட் இது சிங்கிள் லென்ஸ் தான். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கேமரா வாங்குகிறோம், குவாலிட்டியாக பேக் பண்ணோம் பார்த்தா சாதா ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பட் உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. எடுக்கக்குள்ளே கடன்னு ஆடிட்டு தான் இருந்துச்சு. பட் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் உள்ள டேமேஜாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. விலை கம்மியாக இருக்குதுன்னு சொன்னது குவாலிட்டி வந்து பேக்கிங் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் போட்டிருக்காங்க அமேசானில். எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது அதே போல் முன்னாடி மட்டும் நல்லா டேப் போட்டிருக்காங்க, யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்காத மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் பிரிஞ்சு வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே டேப் போட்ட மாதிரி இருக்குது. உள்ளே என்ன பொருள் இருக்குன்னு செக் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கம்பெனி பேக்கிங், அதாவது அமேசான் பேக்கிங் தான் இருக்கிறத தவிர உள்ளார வந்து வேறு எதுவுமே இல்லை. சரி, நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கேமரா கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி எங்கே போய் க்ளைம் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கேமரா வந்து நல்ல ஒரு மில்க் ஒயிட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஒயிட்டாக இருக்குது. மில்க்கு கூட எல்லோவாக இருக்கும். பட் வந்து இது நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஆனால் அழுக்குப்பட்டால் நல்லா சீக்கிரமாக அழுக்காயிரும். இது கொஞ்ச நாளுக்கு தான். நீங்கள் வெயிலில் வைக்கக்குள்ள கொஞ்ச நாள் அப்படியே எல்லோயிஷ் கலராக மாறிடும். பட் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நாள் ஹீட்டில் இருக்கிறது டேமேஜ் ஆகாது. நல்லா குவாலிட்டியாக இருக்கும், உடையாது. அந்த கேமரா மேலே ஆண்டனா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து காக்கா இல்லை குருவி உட்காந்தா உடச்சி விட்ரும். அது மட்டும்தான் இல்லை டேமேஜஸ்னு ஆகும். மற்றபடி லென்ஸு அதெல்லாம் பக்காவாக இருக்கும். கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஹீட் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணக்குள்ளார நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த சாஃப்ட்வேர் உள்ளே இருக்கிறது இல்லை ஏதாவது வந்து டேமேஜ் ஆகும். அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா 12 வால்ட் 2 ஆம்ப் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இதில் வரக்கூடிய அடாப்டர் தான். ஸோ இது வந்து ஸ்டேபிளாக நல்ல லைஃப் கொடுக்கும், உனக்கு கரெக்டான வோல்டேஜ் கொடுக்கும் கேமராக்கு. ஓகே, இது ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு வர்த்தபுளாக தான் வந்திருக்கு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்ட் கேபிள் போட்டோம்னா அது கவர் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செட்டை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லேன்லேயும் கனெக்ட் ஆகும். இதில் வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லேனு, இது வந்து 12 வால்ட் இன்புட்டு, இது வந்து ரீசெட் பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணினாக்கா உள்ள ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இது பண்ணோம் அப்படின்னா ரீசெட் ஆகும். சப்போஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் மறந்துட்டோம், எப்படி லாகின் பண்ணுறது தெரியல அப்படின்னாக்கா இந்த பட்டனை ஒரு 10 செகண்ட் அடித்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமரா ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட பேசிக் ஃபியூச்சர். நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இது ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்டர் தான் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு நீங்கள் போடணும். அதுலேயே உங்களுக்கு சிம்பிள் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது உங்களுக்கு வெளியில் இருக்கிறது தெரியாது. சேம் கலரில் கொடுத்துருக்கனால இந்த மெமரி கார்டு இருக்கிறது தெரியாது. நல்லா ஹைட்டான இடத்துல வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஐஆர் இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க. நைட் டைமில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும். மூமெண்ட் இருந்தால் மட்டும் உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் இருக்கிற லைட் வந்து எரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நம்ம ஃபுல் நைட்டும் வந்து டே லைட், அதாவது லைட் எரிஞ்சிட்டே வைக்கலாம். அது வச்சா லைஃப் மட்டும் குறையும் கேமராக்கு. மூமெண்ட் எதாவது இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த செட்டிங் ஆன் பண்ணி வச்சிட்டோம் வச்சுங்களேன், கரெக்டாக நம்மளுக்கு வந்து இது சரியாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா லைட் எரியும். யாராவது மூமெண்ட் ஆகுது, அதாவது நடக்கிறாங்கன்னா உடனே வந்து இந்த லைட் போடும். இது 360 டிகிரி ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் வச்சுக்கலாம். இல்லை கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஏதாவது மூவ்மெண்ட் டிஸ்டர்பன்ஸ் யாராவது நடந்து போகிறாங்கன்னா கூட நம்ம மேனுவலாக பார்க்கலாம். எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சாக்கா யாராவது மூவ்மெண்ட் இருந்தால் உடனே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். கொடுத்த அடாப்டர் வந்து ஒர்க் ஆகலை. என்கிட்ட ஒரு 12 வால்ட் அடாப்டர் இருந்தது, அதை நான் இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைட் வந்து எரியுது. Camera is starting. Please wait.
Bluetooth is ready. Please scan the QR code on the camera and wait for the connection. ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் V380. ப்ளே ஸ்டோரில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுக்க வேண்டியதான். இந்த V380 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய கேமரா ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷமாக எங்கிட்ட ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கேமரா வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. அது வந்து பேசிக் பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா தான். எனக்கு அது வந்து வீட்டுக்கு பேக் சைடு வச்சுருக்கேன். 360 டிகிரி கிடையாது, அது ஃபிஷ் ஐ கேமரா மாடல். ஸோ அதை கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற மாதிரி லைட் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் போகலாம். நீங்கள் பார்த்து ஆடுன்னு இருக்கும். ஆட் கேமரா இல்லை சர்ச் டிவைஸ் கொடுக்கலாம். சர்ச் டிவைஸ் கொடுத்து பார்க்கலாம். இந்த டிவைஸ் ஐடி கேட்குது. ஸோ இதில் பேக் போயிடலாம். இல்லைனா ஆட் கேமரா போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு QR கோட் ஸ்கேன் ஆகும். இந்த கேமராக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு இருக்கும். QR கேமரா வந்து கனெக்ஷன் அவ்வளோதான். சிம்பிள் தான் ஒர்க்கு. நம்ம அடுத்த பர்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வைஃபை பாஸ்வேர்ட் கேட்கும். டிவைஸ் கூட கனெக்ட் ஆகும். Receive configuration information. Connecting. Network connected. Bind successfully. Camera ready. அது நம்ம இது கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டா பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃப்ரண்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வாசலில் தான் வைக்க போகிறேன். வியூ டிவைஸ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா டிவைஸ் வந்து லோட் ஆகிடுச்சு. எயிட் வரைக்கும் ஜூம் ஆகுது. இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா 2 வெர்ஷன் இருக்குது. V380, V380 Pro. எதுக்காக பார்த்திங்கன்னா ப்ரோவில் வந்து எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கும். V380 எல்லாம் உள்ளே போய் ஒவ்வொன்றா தேடணும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. 1500 இதோட காஸ்ட்டு. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குறது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் என்ன, அடாப்டர் மட்டும் மொக்கையாக ஆகிடுச்சு. அடாப்டர் வந்து ஒர்க் ஆகலை. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அடாப்டர் இருந்ததுனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். பட் இந்த கேமராக்கு இப்போ அடாப்டர் போட்டோன்னா இன்னொரு 4 நாள் 5 நாள் எடுத்துருவாங்க. இல்லை பார்த்திங்கன்னா இதில் PTCன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ PTC வச்சு நம்ம மூவ் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். அந்த இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு 360 டிகிரி டில்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான கேமரா தான். வெளியில் வச்சா என்ன குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதோட ஃபுட்டேஜ் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுற ஷார்ட்ஸில். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.